சார் டாக்டர், ஐ நோ நான் பண்ணது தப்பு, பொய் சொல்லிட்டேன். ஆனா எனக்கு வேற வழி தெரியலையே. டாக்டர் டாக்டர், நான் ஒன்று சொல்லவா? நீங்க எவ்வளோ நல்ல டாக்டரோ அதை விட ரொம்ப நல்ல ஒரு ஃபாதர். அப்பா, தன் குழந்தைங்க மேல உயிரியே வச்சிருக்க அப்பா. காதல்லையும் போர்லையும் என்ன வேணாலும் செய்யலாமே, கரெக்டா? அது டாக்டர். டாக்டர், உன் ஆத்மாவை நீங்களே ஏன் திட்டிக்கிறீங்க? நீ செஞ்சது எல்லாமே சரிதான். உன் குழந்தைங்களுக்காக தானே செஞ்ச. குழந்தைங்களாம் யாரு சொல்லு? கடவுள் ரூபையா. சோ நீ என்ன பண்ணியோ அது உன் கடவுளுக்காக தான் செஞ்சிருக்க. அதனால நீ வெக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ ஒரு பெரிய காரியம் பண்ணிருக்க. அதுக்கு இதுதான் தட்சணை. டாக்டர், என் ஆளுங்களுக்கு உன் குழந்தைங்க ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருக்கான். ஸ்கூல்ல இருக்கிற அந்த பிளே கிரவுண்ட், ஸ்கூல்ல இருக்கிற அந்த கேண்டீன். என்ன புரியுதுல்ல? நான் சொல்றது உனக்கு புரியுதுல்ல டாக்டர்? நீ உன் புத்திசாலித்தனத்தை காட்டினியோ இல்ல சீட்டிங் பண்ணியோ அங்க உன் குழந்தை ஸ்கூல்ல இருந்து காணாம போயிடும். அதோட இப்பெல்லாம் ஸ்கூல்ல இருந்து குழந்தைங்களை தூக்குறது என்ன பெரிய காரியமா என்ன? அதுல எனக்கு ரொம்ப சாதாரணமாச்சு. புத்திசாலித்தனத்தை காட்டின இல்ல சீட்டிங் பண்ணணும்னு ஏதாவது முயற்சி பண்ணனா உன் குழந்தை காணாம போயிடுவான். இந்த நியூஸ் வைரல் ஆயிடும். நேத்து நைட் நான் என்னுடைய டார்லிங் வைஃப் கிருத்திகாவை பார்த்தப்போ கடவுளே ப்ளீஸ், இந்த வீட்டுடைய மூத்த பிள்ளை, எங்க வீட்டுடைய பெரிய ஆளு அந்த ரிஷப் அண்ணாவை ப்ளீஸ் எப்படியாவது காப்பாத்திருங்க ப்ளீஸ். உங்களுக்கு தெரியுமா கடவுளே, ரிஷப் ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர். அவர் எந்த தப்பான காரியத்தையும் செய்யவே மாட்டாரு. நான் உங்ககிட்ட சத்தியம் பண்றேன் கடவுளே, நீங்க மட்டும் சீக்கிரமா அவரை வீட்டுக்கு அனுப்பிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்காக 100 தேங்காயை உடைப்பேன். இது இந்த பிருத்திவி உங்களுக்காக பண்ற சத்தியம். ப்ளீஸ் கடவுளே. நான் உண்மையிலேயே அதிர்ஷ்டக்காரி. கடவுள் எனக்கு இவ்ளோ நல்ல கணவரை கொடுத்திருக்காரு, இவ்ளோ நல்ல அன்பான கணவரை கொடுத்திருக்காரு. நான் என் அண்ணனை எவ்வளவு நேசிக்கிறேனோ அவ்வளோ அவரும் நேசிக்கிறாரு. தேங்க்யூ காட். கிருத்தி, நீயா? நீங்க எப்ப வந்த? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? கம் ஆன், we are a family. நாம ஒரு குடும்பம். நானும் உங்க 2 அண்ணன்களையும் உண்மையா நேசிக்கிறமா? அதுவும் நீ நேசிக்கிற மாதிரி. நீ உன் அண்ணன்களை எவ்வளவு சொந்தமா நினைக்கிறியோ அந்த அளவுக்கு நானும் நினைச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என்னைக்கு நமக்கு கல்யாணம் ஆச்சோ கிருத்தி, நான் உங்க 2 அண்ணன்களையும் அன்னைக்கே மச்சான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனா எனக்கு என்ன தோணுது தெரியுமா? இன்னைக்கும் உங்க 2 அண்ணன்களும் என்னை ஏத்துக்கவே இல்லை. அவங்க அக்செப்ட் பண்ண வைக்கல. I don't know why. தேங்க்ஸ் ஃபார் பீயிங் யூ பிருத்வி. நீங்க ரொம்ப நல்லவர். உங்களுக்கு உண்மையாலுமே ரொம்ப பெரிய மனசு. உங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆமா, என் மனசு ரொம்ப பெருசு. என் மனசுக்கு என்னன்னு நல்லா தெரியும். இப்ப நீ என்னன்னு சொல்லுவ பிருத்வி, இது ஆனந்த கண்ணீர்னு. டோன்ட் வரி, ஆனந்த கண்ணீர் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ல, அதான். ஆனா இந்த கண்ணீருக்கு பின்னாடி ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு. கவலை. நான் ஒன்னு சொல்லவா கிருத்தி? கிருத்தி, நீ ரிஷப் நினைச்சு கஷ்டப்படுற இல்லையா? நானும் ரிஷப் நினைச்சு ரொம்ப கவலைப்படுறேன். இதுக்கு மேல என்ன நடக்குமோன்னு தெரியல. டோன்ட் வரி. கவலை இருக்கு பிருத்வி, ரொம்ப கவலை இருக்கு. ஆனா
இந்த கவலை ரொம்ப காலத்துக்கு நீடிக்காது. ஏன்னா பிரீதா அண்ணி ஒரு ரொம்ப நல்ல பிளானை யோசிச்சிருக்காங்க. என் மனசு சொல்லுது இந்த பிளான் டெஃபினட்டா ஒர்க் அவுட் ஆகும். அண்ணன் போலீஸ் கஸ்டடியில இருந்து வெளியில வந்துருவாரு. அண்ட் இந்த விஷயம் இருக்கே, இந்த கேஸ் கோர்ட் வரைக்கும் போகவே போகாது. வாட்? எந்த பிளான்? என்ன பிளான்? நோ ப்ராப்ளம், ஐ காட் இட். பிளான் என்னன்னு என்கிட்ட சொல்ல நீ விரும்பல. உன்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்கல்ல. இந்த பிளானை பத்தி யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. நீயே இதெல்லாம் என்கிட்ட சொல்ல போற? ஆஃப்டர் ஆல் நான் இந்த வீட்டுடைய புது மாப்பிள்ள தானே. யூ நோ கிருத்தி, நான் இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களையும் என் சொந்தமா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் எனக்கு யாரும் அவங்க சொந்தமா நினைக்க வைக்கல. இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க ப்ளீஸ். அந்த மாதிரி எதுவும் இல்ல. இங்க பாருங்க, பிளான் என்ன நான் சொல்றேன். அண்ணியோட பிளான் ரொம்ப சிம்பிள் பட் ஃபூல் ப்ரூஃப். அண்ணி என்ன டிசைட் பண்ணிருக்காங்கன்னா, எந்த டாக்டர் வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்களோ அண்ணி அந்த டாக்டரை பார்த்து சந்தீப்போட கண்டிஷன் கிரிட்டிக்கலா இல்லையான்னு கேட்பாங்க. அடி பட்டிருக்கா இல்லையா, ஆக்சிடென்ட் நடந்திருக்கா இல்லையான்னு கேட்பாங்க. பிகாஸ் அன்னிக்கு ரொம்ப டவுட்டா இருக்கும், ஆக்சிடென்ட் நடந்த மாதிரியே தெரியலங்கிறாங்க. ஆனா இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ணனோட கார்ல லைட்டா மோதி இருக்கலாம்னு சொல்றாங்க. அது பாசிபிள், ஃபேர் எனஃப். டாக்டர் அதுக்காக வைத்தியம் பார்த்துட்டு இருக்கலாம். ஆனா மத்தது எல்லாம் அவனே சொல்லிருக்கலாம். உயிர் போயிருக்கும், தப்பிச்சிருக்கேன், என் உயிருக்கு ஆபத்து, அண்ட் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. இதெல்லாம் அவன் பண்ண ஸ்டோரியா இருக்கலாம். பிகாஸ் அவன் சொல்ற விதம் இருக்கே, அது கன்வின்சிங்கா தெரியல. அவன் சொல்ற விதமும் அப்படி இல்ல. நீங்களே சொல்லுங்க, ஒருவேளை டாக்டர் ஒருவேளை சந்தீப்போட உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சொன்னா, லைட்டா தான் அடிபட்டிருக்குன்னு சொன்னா, அதுக்கு தான் வைத்தியம் நடக்குதுன்னு சொன்னா பிரச்சனை தீந்துருச்சுல்ல. அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ அண்ணன் மேல போட வாய்ப்பே இல்ல. நீங்களே சொல்லுங்க, ஒருவேளை உங்களை இப்படி தள்ளிவிட்டா? சாரி, நான் சும்மா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒருவேளை நான் உங்களை இப்படி புஷ் பண்ணா, நீங்க பாட்டுக்கு என்ன கொல்ல முயற்சி பண்ணேன்னு சொன்னா, தட்ஸ் இன்வாலிட். இட் இஸ் a ஸ்மால் ஆக்சிடென்ட். இதெல்லாம் அட்டெம்ப்ட் டு மர்டரா எடுக்க முடியாது. அண்ணன் இருக்காரே, அவர் அந்த பழியில இருந்து ஃப்ரீ ஆயிடுவாரு. அண்ட் கோர்ட் வரைக்கும் கூட இந்த விஷயம் போகாது, ரைட்? அப்ப அண்ணன் வீட்டுக்கு வந்துருவாரு இல்லையா, ஹெல்தி ஃப்ரீ. ஐ அம் வெரி ஷூர் கண்டிப்பா இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும் நான் நம்புறேன். வாவ், சூப்பர்ப், ஃபேன்டாஸ்டிக் பிளான். பிரீதாவுக்கு இந்த ஃபேன்டாஸ்டிக் பிளான்காக ஆல் தி வெரி பெஸ்ட். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பிருத்வினா, சந்தீப் கண்ணாவை பத்தி சில இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு பாத்துட்டு இருக்கேன். சோஃபார் இப்ப என்ன தெரியுதுன்னா, சந்தீப் கண்ணா நம்ம கம்பெனிக்கு 1 வருஷம் தான் வேலை பார்த்திருக்கான். அண்ட் இந்த 1 இயர்ல இவனோட 4 கன்சைன்மெண்ட் ரிஜெக்ட் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது ரிசர்வ் பண்ணா பணம் கொடுக்கலன்னு எப்படி இவன் சொல்றான்? கன்சைன்மெண்ட் ரிஜெக்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? இவன் என்ன சப்ளை பண்றானோ அந்த பொருள் யூஸ்லெஸ்ஸா இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் எதுக்கு பணம் கொடுக்கணும்? I don't know. இவன் ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இவன் யாரு என்னன்னு கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். இவனுக்கு என்னதான் வேணும்? ஏன் இப்படி பண்றான்? கிருத்தி, எனக்கு தெரியும் நீ ரொம்ப டென்ஸ்டா இருக்கன்னு. நம்ம எல்லாருமே ரிஷப் நினைச்சு ரொம்ப டென்ஸ்டா தான் இருக்கோம். இன்ஃபேக்ட் நான் ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்றேன். என்னால ரிஷப்க்கு எதுவுமே பண்ண முடியல. நமக்கு வேண்டியதெல்லாம் என்ன? ரிஷப் கூடிய சீக்கிரமா ஜெயில இருந்து வெளியே வந்துடணும். அண்ட் நம்ம கூட நம்ம வீட்டுக்கு வரணும். ஆனா நம்மள யாராலையும் எதுவுமே செய்ய முடியல கிருத்தி. ஐ ஃபீல் சோ ஹெல்ப்லெஸ். இங்க பாரு கிருத்தி, நீ இன்னைக்கு எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க. அதனால நான் உனக்கு ஒன்னு ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கேன். என்ன? So sweet of you. ஆனா ஏன் ரெட் ரோஸ் தரல? அதோட நான் என்ன பண்ண பிருத்வி? நீயா? நீ என்னுடைய வாழ்க்கையவே மாத்திட்ட கிருத்தி. என்ன கல்யாணம் பண்ணி. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த சூழ்நிலையில கூட உங்களால மட்டும்தான் என்ன சந்தோஷமா பாத்துக்க முடியும். பிருத்வியோட நாடகம் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. நான் அவனுக்காக என்னெல்லாமோ செஞ்சிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு எது பிடிக்காதோ அதே திருப்பி திருப்பி பண்றான்.
அவன் என்ன சீட் பண்றான்? அது சரி பிருத்வி, இவ்ளோ நேரம் எங்க போனீங்க? லாயர் கிட்ட போயிருந்தேன் ரிஷப்காக. நான் ஒரு லாயரை பார்க்க போயிருந்தேன். ஆனா அந்த லாயர் எனக்கு பெருசா படல. எனக்கு வைப்பே கிடைக்கல. இவரால தான் ரிஷப காப்பாற்ற முடியும்னு எனக்கு தோணல. ஜெயில இருந்து விடுவிப்பாரு எனக்கு தோணல. அதனால நான் அவரை விட ஒரு பெரிய லாயரை பார்க்க போறேன். இப்போவே எனக்கு அந்த லாயரோட ஒரு மீட்டிங் இருக்கு. So wish me all the luck. குட் லக். நீ டென்ஷன் ஆகாத, நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். ஐ நோ. என்னாச்சுக்கா? ஏன் நர்வஸா இருக்கீங்க? அது என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ஸ்ருதி. ரிஷப் சார் போனதுல இருந்தே வீட்ல எல்லாருமே எவ்வளவு கவலையா இருக்காங்க தெரியுமா? கரண், அவனை பத்தி நான் என்னன்னு சொல்றது? அவன் ரொம்ப சோகமா ரொம்ப தனியா வர இருக்கான். ஆனா எல்லார விட நான் மகேஷ் அப்பாவை பத்தி தான் கவலையே படுறேன். அவருக்கு தான் சுத்தமா உடம்பே சரியில்லை. ஆக்சுவலி ரிஷப் சார் வீட்டுக்கு மூத்த பிள்ளையாச்சே. எல்லாருமே அவர் தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவர் தான் எல்லாரையுமே பாத்துக்கிறாரு. ஆனா அவர் வீட்டுல இல்லைன்னதும் யாராலையுமே இதை ஏத்துக்கவே முடியல. அதோட என்னாலையும் இதை ஹெல்ப் பண்ண முடியலன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு ஸ்ருதி. நான் பாட்டுக்கு எல்லார்கிட்டயும் ரிஷப் சார் வந்துருவாருன்னு சொல்றேன். ஆனா என்னால இன்னும் எதுவுமே பண்ண முடியல. அதோட உண்மையை சொல்லணும்னா எனக்கு அடுத்து என்ன செய்யணுங்கிறது கூட சரியா தெரியல. நான் அப்படி என்ன பண்ணா ரிஷப் சாரை வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும்? மேஜிஸ்ட்ரேட் என்ன சொன்னாரு? சொல்றதுக்கு எதுவுமே இல்ல பிரீதா. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அண்ட் ரொம்ப சென்சிட்டிவான கேஸ். அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ். அதனாலதான் மிஸ்டர் ரிஷப்க்கு பெயில் கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. கோர்ட்டுக்கு ஒரு டவுட் இருக்கு. ஒருவேளை அவருக்கு பெயில் கிடைச்சா அவர் ஃப்ரீ ஆயிட்டா வெளியில போய் சந்தீப்பை திரும்பவும் கொல்லலான்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் எப்படி நடக்கும்? உங்களுக்கு தான் முழு நம்பிக்கை இருக்குல்ல. நமக்கு தான் நல்லா தெரியுமே அவர் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே செய்ய மாட்டாரு. கண்டிப்பா செய்ய மாட்டாரு. இது உங்களுக்கு தெரியும், எனக்கு கூட தெரியும். ஆனா பாருங்க, கோர்ட்ல அவங்க பெயில் தராம இருக்க 1000 காரணங்கள் இருக்கு. சோ அதான் அவருக்கு பெயில் கிடைக்கல. அது தவிர போலீஸும் கஸ்டடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. தீர விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவருக்கு பெயில் கிடைக்க லேட் ஆகும்னு சொல்றேன். இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஐ ஹோப் கண்டிப்பா நான் பெயில் வாங்கி தந்துருவேன். வெறும் ஹோப்பா? இங்க பாருங்க பிரீதா, இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேஸ். இருக்கிற எல்லா எவிடன்ஸுமே அவருக்கு எதிராக தான் இருக்கு. இருந்தாலும் நான் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ. அக்கா, போற வழியில நம்ம அம்மாவை பார்க்கணும்க்கா. வாங்க. அங்கே நில்ல. நீ உள்ள வர வேண்டிய அவசியம் இல்ல. நீ என் கிட்ட வர முயற்சி பண்ணாதன்னு சொன்ன பிருத்வி. நீ எனக்கே துரோகம் பண்றல. உன்னாலதான் நான் துரோகம் பண்ண மனைவி ஆயிட்டேன். எல்லாரும் என்ன எவ்வளவு திட்டினாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பிரீதா நான் ஒருத்தனுக்கு மனைவியாக லாய்க்கே இல்லைன்னு சொன்னான். என்னுடைய புருஷனை என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன அவன் ஏறெடுத்து கூட பார்க்கல. எனக்கு வர ஆத்திரத்துக்கு எல்லார்கிட்டயும் நான் பயங்கரமா கத்தி, நான் ஒருத்தனை மட்டும் தான் காதலிக்கிறேன், அவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், என் உயிரையும் கொடுப்பேன், மத்தவங்க உயிரையும் எடுப்பேன்னு சொல்லன்னு தோணுது. அவனுக்காக தான் நான் காதலிக்காத ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த உறவன்னா அவனுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் கடைப்பிடிப்பேன்னு சொல்லணும். எந்த காதலையும் காதலனுக்கு செய்யாத தியாகத்தை நான் உனக்கு செஞ்சிருக்கேன். நான் உனக்காக தான் எவ்வளத்தையும் பண்ணிருக்கேன். ஆனா நீ ஒரு ஃப்ராடா இருக்க, ஏமாத்துக்காரனா இருக்க. I just hate you. Listen to me. நீ எனக்காக இவ்வளவு தியாகம் பண்ணிட்டு இருக்க பாரு. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு உனக்கும் தெரியும். நான் உனக்காக உயிரை கூட கொடுப்பேன். உனக்கு நல்லா தெரியும், எல்லாமே தெரியும். அந்த நாள் ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நமக்கு கல்யாணம் ஆச்சே. அன்னைக்கு என்ன ஆச்சு ஞாபகம் இருக்கா? உன் புருஷன் அந்த உருப்படாத பிசினஸ்மேன் அந்த ரிஷப் இருக்கான்ல, நம்ம கல்யாணத்தை உண்டு இல்லைன்னு பண்ணா எனக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியும்ல. நான் உடஞ்சி போயிட்டேன், சின்ன பின்னம் ஆயிட்டேன், முழுசா செதஞ்சு போயிட்டேன். அப்போ நீதான் பேபி, நீதான். அன்னைக்கு நீ என்கிட்ட என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா?
பேபி எழுந்திரி. உன்னை ஒரு வழி பண்ண அந்த ஆளை நீ காலி பண்ணுன்னு சொன்ன. அது நீதான் பேபி, நீதான். வாழ்க்கையில எப்பெல்லாம் நான் தப்பு பண்ணேனோ அப்பெல்லாம் நீதான். ஒரு முறை அன்பா ஒரு முறை திட்டி என் தப்பெல்லாம் நீதான் திருத்தின. நீ அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நீதான் என்ன காதலிக்கிற, நான் தான் உன்னை காதலிக்கிறேன். என்ன 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 இதெல்லாம் என்னது? பைத்தியக்காரத்தனம். காதல்ல பைத்தியக்காரத்தனம். இந்த பைத்தியக்காரத்தனம் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம காதல்ல ஹெல்ப் பண்ணிருக்கு, நம்ம இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கு. காதலுங்கிற பைத்தியக்காரத்தனம். என்ன காதலுங்கிற பைத்தியக்காரத்தனம்? இதான் உன் காதலா? கிருத்திகாவுக்கு பூவை கொடுக்கறது, அவளை கட்டி பிடிச்சுக்கிறது, என்ன வெறுப்பேத்துறது. பிருத்வி வர ஆத்திரத்துக்கு உனக்கு கொன்னுடலான்னு தோணுது. நான் உன்ன குட், வெரி குட். ஐ லைக் இட். இந்த உலகத்துல நீ மட்டும்தான் என்ன மாதிரியே இருக்க. உன்னை விட நான் பயங்கரமானவ. இதுக்கு மேல நீ என்ன தொட்ட நான் உன் கைய உடைச்சிருவேன். நீ எது செய்யறதா இருந்தாலும் நல்லா யோசிச்சுக்கோ. என்ன உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். நீ என்ன எவ்வளவு பிரேக் பண்ணாலும் சரி நமக்குள்ள பிரேக் ஆகாது பேபி. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கை மட்டும்தான் இருக்கும், உன்னை அக் பண்றதுக்கு, உன்னை ஹோல்ட் ஆன் பண்றதுக்கு. ஒரே ஒரு கை தான் இருக்கும். என்ன கோவப்படுத்தாத. உன்னோட இந்த கோவத்தை கூட அன்பு ஒழிஞ்சிருக்கு. எப்பெல்லாம் நீ கோவப்படுறியோ அப்பெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? உனக்கு என் மேல காதல் இன்னும் அதிகமான மாதிரி இருக்கு. அட கோவத்தை விட்டு தள்ளு பேபி. அந்த பூவை பத்தி கேட்டல்ல, நான் அந்த பூவை அந்த லூசு கிருத்திகாவை ஃபூல் பண்றதுக்காக கொடுத்தேன். தெரியாம செஞ்சாலும் நீ நினைச்சு கூட பாத்துக்க மாட்டா, அவ நம்ம ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கா. ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்? பேபி, ஒரு விசுவாசமான மனைவிங்கிற முறையில அவ தெரியாம பண்ணாலும் சரி, அவ அந்த கில்லி தண்டா பிளேயர் அந்த பிரீத்தாவுடைய பிளானை என்கிட்ட சொல்லிட்டா. நான் என்ன பண்ண, அந்த பிளான்ல மண்ணை வாரி போட்டுட்டேன். நாம ஜெயிச்சிட்டோம். ஒருவேளை இன்னைக்கு நீயும் நானும் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த லூசு கிருத்திகா தான். என்ன ட்ரிக்னு சொல்லு பிருத்வி. பேபி, நீ உன்னுடைய மென்மையான மூளையை ரொம்ப கசக்கி பிழியாத. எதை செய்யணும் அதை நான் பண்ணிட்டேன். எதை செய்யக்கூடாதோ நீ அதையே செஞ்சிருக்க. இதுக்கு மேல நீ என்ன கை ஊங்குன இல்ல என்ன கோவப்படுத்தின, உன்னுடைய அழிவுக்கு நானே காரணமாயிடுவேன். நான் முழுகுனாலும் முழுகுவேன், உன்னையும் இழுத்துக்கிட்டு முழுகுவேன்னு சொல்றேன் அதானே? நீயும் கேள்விப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். காதலும் உன்னோடதான், சண்டையும் உன்னோடதான். உனக்கு லூத்ராச பழி வாங்க என்ன காரணம் வேணாலும் இருக்கட்டும், ஐ டோன்ட் கேர். நான் முழுகுனா உன்னையும் என் கூட சேர்த்துட்டு தான் முழுகுவேன். மிரட்டுறியா? இல்ல, வார்னிங். சோ மிஸ்டர் பிருத்வி மல்ஹோத்ரா, என்ன சந்தோஷமா வச்சுக்க கத்துக்கோ. ஆபத்தான ஆளு. உன் காதல் ரொம்ப ஆபத்தா இருக்குமா? எப்பவும் என்ன டேஞ்சர் ஜோன்ல தள்ளி விட்டுருது. ஏன்னா நானே ஒரு டேஞ்சர் தான். எவ்வளவு நேரம் தான் பெல் அடிப்பா ஸ்ருதி? கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்க முடியாது? அம்மா என்னை விட வந்தாங்க. வணக்கம். நல்லா இருப்பா. அட இருக்கட்டும் இருக்கட்டும், உள்ள வாங்கப்பா உள்ள வாங்க. இல்லம்மா, நாங்க கிளம்புறோம். சும்மா பாத்துட்டு போலன்னு தான் வந்தோம். நாங்க இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். அங்க பிஹு வீட்ல தனியா இருக்கா. அது சரி. இப்ப அம்மா ஆன உடனே குழந்தை ஞாபகம் வருது இல்ல? நானும் அம்மா தாம்மா, நானும் என் குழந்தையோட இருக்கணும். வா முதல்ல உள்ள வா. எனக்கு புரியுதுமா, ஆனா பிஹு ரொம்ப சின்ன பொண்ணுல்ல. இங்க பாரு, குழந்தைங்க வளர்ந்தாலும் அம்மாவுக்கு சின்ன குழந்தைங்க தான். நீ எவ்வளவு பெருசா வளர்ந்தாலும் எனக்கு குட்டி பிரீத்தாதா. அது மட்டும் இல்ல, நீ பிஹுவை பத்தி கவலைப்படாத. நான் அவகிட்ட போன்ல பேசிட்டேன். அவ ஏதோ ஸ்கூல் ப்ராஜெக்ட் வேலையை பண்ணிட்டு இருக்காளா. கொஞ்ச நேரம் இருந்துட்டு போய் எனக்கு சந்தோஷமா இருக்கும்ல. வாங்க வாங்க உள்ள வாங்க. நீங்க உட்காருங்க, நான் போய் எல்லாருக்கும் தண்ணி கொண்டு வரேன். அத்தை இங்க வாங்க. இல்லப்பா, நான் தண்ணி கூட உட்காருங்க. தண்ணியை விட எங்களுக்கு பாசிட்டிவிட்டி தேவை, அதாவது நீங்க தேவை. எனக்கு தெரியும் நீங்க ரிஷப்ப நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கீங்க. குழந்தைங்க முகம் வாடி இருந்தா அம்மாவுக்கு அது கவலையா தானே இருக்கும். அம்மாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிரும்மா. நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. சந்தோஷத்தை தாமா தேடிட்டு இருக்கோம். ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சா, ஏதாவது ஒரு வழி கிடைச்சா நாங்க ரிஷப் சார வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம். ஆனா இது வரைக்கும்
அப்படி எதுவுமே கிடைக்கல. அவ்வளோலாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தைரியமா இருந்தீங்கன்னா நிச்சயம் ஏதாவது ஒரு வழி பிறக்கும். ஆக்சுவலி பிரச்சனை என்னன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் சந்தீப்க்கு இறந்து போற அளவுக்கு அடி எதுவும் படல. ஆனா இன்னைக்கு நாங்க டாக்டரை மீட் பண்ண அவர் சொல்றாரு ஹி இஸ் வெரி சீரியஸ்னு. ஆமாம்மா, அந்த சந்தீப்போட டாக்டர் அவனுக்கு ரொம்ப ஆழமா அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல, ஏதாவது ஒரு வழி கண்டிப்பா கிடைக்கும். அதோட பிரீதா, நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் உனக்கு எப்போ ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? மா, என்னால அதை எப்படி மறக்க முடியும்? எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. என்கிட்டயும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, நானும் ஞாபகம் வச்சுக்கிறேன். அம்மா எப்பவுமே என்கிட்ட எவ்வளவு பயங்கரமான ஒரு புயல் வீசினாலும் சரி, தைரியத்தை இழக்க கூடாது. தைரியமா நாம இருந்தோம்னா பெரிய புயலை கூட நம்மளால எதிர்த்து நிக்க முடியும். மா, ஒரு சின்ன நம்பிக்கை கலைஞ்சு போயிருக்கு. ஆனாலும் நான் தைரியத்தை இழக்கல. வெரி குட். இப்பதான் என் பொண்ணு தைரியமான பொண்ணுங்கிறத நிரூபிச்சிருக்க. தைரியத்தை மட்டும் இழக்கவே கூடாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, நாம தைரியமா அதை கடந்து போயிடலாம். அதுக்காக இப்படி அமைதியாவோ தைரியம் இல்லாமலோ இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தைரியமா முழு வீரத்தோட மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. எதை நினைக்கிறீங்களோ, எதை செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி ரிஷப்பை வெளியில கொண்டு வந்துருவீங்க. ஆக்சுவலி தைரியத்தை இழக்கல, அது நிறையவே இருக்கு. ஆனா ரிஷப் அண்ணா தான் எனக்கு எல்லாமே. அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா என்னோட தைரியம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அந்த தைரியம் தான் குறையக்கூடாதுங்கிற, தைரியம் இன்னும் அதிகம் தான் ஆகணும். வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப தைரியமா தன்னம்பிக்கையோட ஃபேஸ் பண்ணா ப்ராப்ளம் எல்லாம் சின்னதாயிடும். ஆனா ரிஷப் ஜெயிலுக்கு போனது சின்ன விஷயம் இல்லையே, எதிர்பார்க்காத ஒரு ஷாக் அது. எனக்கு புரியுது கரண், இது ரொம்ப பெரிய விஷயம்தான். அதோட நாம இதை பின்வாங்கவும் இல்லை, நாம தைரியத்தை கூட இழக்கவே இல்லை. ஏதாவது பண்ணி நாம ரிஷப் சாரை வெளியே கொண்டு வந்துடலாம். நாம எல்லாரும் ஒன்னா தானே இருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்தா இதுக்கான வழி நிச்சயமா நமக்கு பிறக்கும். என்னை நம்பு.